இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இறைவாக்கினர் யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது இறை திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, நீரே எங்களுக்காக நிந்தைக்கு உள்ளாகினீர். எங்கள் ஒவ்வொருவரினுடைய பாவச் செயல்களை எல்லாம் உண்மையில் ஏற்றுக்கொண்டு சிறுமையுற்றீர், துன்பப்பட்டீர். ஆண்டவரே, இனி நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக சிறுமைப்பட்டு துன்பத்தை ஏற்று மரித்த, என்னை விடுவித்த, என்னை வாழ்விக்கின்ற இயேசுவிற்காக, உமக்காக நான் வாழ எனக்கு அருள் தாரும். அதை உணர்ந்து கொள்கின்ற பக்குவமும் உம்முடைய பேரன்பின், உம்முடைய நிந்தைக்குரிய காரியங்கள், சிறுமையுற்ற நிலைகளை என் வாழ்விலே நான் உணர்ந்து கொள்ளவும், நான் உமது அன்பை புரிந்து கொள்ளவும் எனக்கு அருள் தாரும், நல் இதயத்தை தாரும். இவ்வாலயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது பிரசன்னத்தின், உமது மீட்பின், எங்களுக்காக துன்பத்தையும் நிந்தையையும் துயரத்தையும் ஏற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற அடையாளமாக அமைவதாக. இந்த நிந்தைக்குரிய காரியங்களை நான் உணர்ந்து கொள்கின்ற பொழுது என் வாழ்விலே மீட்பை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இவ்வாலயத்தை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது ஆசி நலன்கள் நிறைவாக பொழியப்படட்டும். ஆமென்.